பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷ புத்தகங்களில் அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லுகிறத நம்மால் திரும்ப திரும்ப வாசிக்க முடியும். அவர் சொல்லுகிறதோட அர்த்தம் என்ன? ஜெபம் பண்ணிட்டா சோதனையே வராதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. சோதனைகள் நேரிடும் பொழுதும் அந்த ஜெபத்தின் வல்லமை நம்மளை அந்த சோதனையை ஜெயிக்கத்தக்கதான பலனை நமக்கு கொடுத்துரும். பேதுருவை கெத்செமனே தோட்டத்தில் அழைத்து கொண்டு போகும்போது தேவன் மற்ற எல்லாரையும் விட்டுட்டு பேதுருவை மாத்திரம் பார்த்து, நீ இன்னும் ஏன் உறங்கி கொண்டிருக்கிற? நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு கேட்பார். எதனால? ஏன்னா அடுத்த நாள் காலையில பேதுருவுக்கு ஒரு சோதனை வரப்போகுதுன்னு சொல்லி ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அந்த இரவு நேரத்துல இயேசு கிறிஸ்துவோட சொல்லை கேட்டு பேதுரு விழித்திருந்து ஜெபித்திருந்தா ஒருவேளை அவரால் என்ன பண்ணிருக்க முடியும்? மறுதளிக்காம எஸ்கேப் ஆகியிருக்க முடியும். எப்படி ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கிருபைகள் புதிதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோமோ, அதே போல நம்ம எதிராளியானவன் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புதிய நாளிலுமே நம்முடைய பரிசுத்தத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கைய, ஜெப வாழ்க்கைய எப்படி கெடுக்கலாம்னு சொல்லி அநேக திட்டங்களோடு சுற்றி திரிகிறவனா இருக்கிறான். அததான் வேதம் சொல்லுது, உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோன்னு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடித்திடுகிறான். இன்னொரு இடத்துல பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் சொல்லப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்காம நம்ம ரொம்ப லெத்தார்ஜிக்கா அசதியா இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம பிசாசு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கான இடத்தை நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம். இதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு? நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், அலர்ட்டா இருந்து ப்ரே பண்ணுங்க. சோ தட் அந்த பிசாசானவன் உங்களை சோதிக்கும்படியாய் வரும்பொழுது அதிலிருந்து அதை தப்பித்து ஜெயிக்கிற பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம், ஜெயத்தை பெறுவோம். God bless you.